உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேற்பிரியம் உண்டாவதாக. இயேசுவுக்கு அதிகாரம் கொடுத்தது அவருடைய பிதாவும் எங்களுடைய பிதாவும் என்றுதான் வேதத்திலே கூறப்படுகிறது. இங்கே இயேசு சொல்லுகிறார், that Jesus came to them and said, all authority in heaven and on earth has been given to me. இயேசு கொடுப்பதற்கு ஒரு இருந்தபடியால் தான் அந்த அதிகாரத்தை இயேசுவுக்கு இருந்தவர் கொடுத்தார். அவரைத்தான் நாங்கள் பிதாவென்று அழைக்கிறோம். அடுத்ததாக அவர் யார் என்பதை அவரும் அறிய வேண்டும். அவர் அறிந்தவராக இருந்தாலும் உலகமும் அறிய வேண்டும் என்பதற்காக மத்தேயு 3 அதிகாரம் 17 வசனத்தில் நாம் காண்கிறோம். And a voice from heaven said, this is my son, whom I love, with him I am well pleased. வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது என்னவென்றால், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்தது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பும் இல்லாவிட்டால் இன்றைக்கும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் பெறுவதென்றால் அது மிகவும் நாம் கேள்வி கேட்க வேண்டிய விடயத்தில் இருக்கிறோம். அதனால யோவான் 3 அதிகாரம் 16 வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், God so loved the world that he gave his only begotten son, that whosoever believed in him shall not perish but have eternal life. தேவன் தன்னுடைய ஒரே போரான குமாரனை உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இயேசு நிக்கதேமுக்கு விளங்கப்படுத்துகிறார். இரவு வேளையில் நிக்கதேமுக்கு இயேசு விளங்கப்படுத்துகிறார் என்றால் அவருக்கு சொல்லுகிறார், இப்படி கடவுள் தன்னுடைய ஒரே புகழான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், தன்னை அன்பு கூர்ந்தார் என்பதை அவர் விளக்கத்திலே சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவார்கள், இன்றைக்கும் இயேசு அடிப்பார், தேவன் அடிப்பார், சமணசுகள் அடிக்கும் வெட்டும் கொல்லும் என்றெல்லாம் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியம் இந்த பைபிளில் இயேசுவின் காலத்துக்கு பிறகு நடந்ததாக தெரியவில்லை. எல்லாரும் சொல்லுவார்கள், இயேசு அடிப்பார், தேவன் அடிப்பார் என்று. இல்லை, அப்படி இல்லை. இங்கே சொல்லுகிறார் 17 வசனத்திலே, for God did not send his son into the world to condemn the world. உலகத்துக்கு தேவன் தன் குமாரனை அனுப்பினது ஆக்கினை தீர்ப்புக்காக இல்லை, but to save the world through him. இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காகவே, அவருடைய ரட்சிப்பதற்காகவே அவர் தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் இந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுது தேவன் அடிப்பார், கொல்லுவார், வெட்டுவார், இயேசு தண்டிப்பார் எல்லாம் சொல்லுகிறார்கள். அதுக்கு இடமே இல்லை. தன்னுடைய பிள்ளைகளை அவர் தண்டிக்கவும் மாட்டார், அடிக்கவும் மாட்டார், ஆனால் சிக்கிப்பார். தகப்பன் தன் மகனை ஒரு ஆசிரியர் பிறம்பெடுத்து அடிக்கும் பொழுது அது முந்திய காலத்திலே அந்த படிப்பு இருந்தது. இப்போ அதெல்லாம் மாற்றமடைஞ்சு வருது. என்ற அக்கிரமம் மீதி ஆயிட்டுது. ஆகினால மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் மேல் பயமில்லை, ஆசிரியர்களும் மாணவர்களை மதிப்பது குறைவாக இருக்கிற காலமாய் போய்விட்டது. அதனால் நாங்கள் சொல்லலாம், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அடிக்கும் பொழுது பிறம்பெடுத்து தான் அடிக்க சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. பிறம்பால் சிச்சிக்காவிட்டால் அந்த பிள்ளை வேசி பிள்ளையாக மாறுது என்று சொல்லப்படுகிறது. 18 நாங்கள் வாசிக்கிறோம், whosoever believes in him is not condemned, but whoever does not believe stand condemned already. He has not believed in the name of the God, one and on Son. ஏனென்றால் இந்த உலகத்தில் நாங்கள் கடவுள் தன்னுடைய குமாரனை நம்ப சொல்லி அனுப்பினார். அவர் தேவகுமாரன் நம்புங்கோன்னு சொல்லி அனுப்பினார். அந்த நம்பிக்கையை நாங்கள் இழந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்பதை இங்கே 18 வசனத்தை வாசிக்க பாருங்கள். வடிவாக சொல்லப்படுகிறது.
தேவன் இந்த உலகத்தில் தன்னுடைய குமாரனை அனுப்பி அவரை நம்பாவிட்டால் அவர்கள் ஆக்கின தீர்ப்புக்குள்ளாகிறார்கள். அவர்கள் நம்பாதபடியால் இப்போவே ஆக்கின தீர்ப்பு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக்கின தீர்ப்பு என்று சொன்னால் அது கடவுளுடைய சிச்சை, அதான் ஆக்கின தீர்ப்பு. கடவுள் சிச்சிக்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லப்படுறது பிளஸஸ் ஆர் த புவர் இன் ஹார்ட் for they will see the God. இயேசு சொல்கிறார் கடவுளை யாரும் கண்ணால் காணவில்லை. ஆனால் இயேசு தான் சொல்கிறார் பிறகு பிளஸஸ் ஆர் த புவர் இன் ஹார்ட். எவர்கள் ஆவியிலே எளிமை உள்ளவர்களோ அவர்கள் என்ன செய்கிறார்? புவர் இன் ஹார்ட், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார் தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதில்லைன்னு அவர் சொல்கிறார். ஊழிய காலத்தில் கண்டதில்லைன்னு சொல்கிறார். அப்போ அவரை நான் உலகத்தில் முன்னுக்கு இருந்தவரெல்லாம் கண்டார்கள். இப்பொழுதும் ஆண்டவரை கண்டவர்கள் இருக்கிறார்கள், தரிசித்தவர்கள் இருக்கிறார்கள், தரித்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவர் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நாங்கள் இந்த டிவியை பார்க்குறோம், எத்தனையோ ஆயிரம் மைலுக்கு அப்பால் நடக்கிற சம்பவம் எல்லாத்தையும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் கண்டுபிடித்து நாங்கள் பார்க்குறோம். அதே மாதிரி பரலோகத்தில் இருந்து அவர் தந்த பிரசன்னத்தை எங்களுக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார். அதான் நம்ம இந்த தரிசனத்தை கண்டவன் ஒருவன் இருக்கிறான், ஸ்டேவன். பட் ஸ்டேவன் full of Holy Spirit look up to heaven and saw the glory of God and Jesus standing at the right hand of God. கடவுளையும் அவன் காண்கிறான், கடவுளுடைய வலது பாரத்திலே இயேசுவானவர் நிற்கிறதையும் அவன் காண்கிறான். அப்போ இயேசு சொன்னார், நீங்கள் ஒருவரும் கண்ணால் காணவில்லைன்னு. இயேசு கிறிஸ்து பின்பு கண்ணாலே காணக்கூடியதாக அவர் கிருபையின் காலத்தை தந்திருக்கிறார், இரக்கத்தின் காலத்தை தந்திருக்கிறார். அதான் ஸ்தேவான் ஒரு நல்ல பிரசங்கியாக இருந்தான். நல்ல பிரசங்கியாக இருக்கும் பொழுது அவனை ஆலயங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் தெருக்களிலும் வனாந்தரங்களிலும் சந்திகளிலும் சந்தைகளிலும் காடுகளில் நின்று மலைகளில் நின்று பிரசங்கம் பண்ணினான். அவன் அப்படிப்பட்டவனை இந்த சமயவாதிகள் என்ன செய்தார்? மதவாதிகள் என்ன செய்தார்கள்? அவனை பிடித்து அவனோடு சம்பாஷிக்கிறார்கள். நீளமான பிரசங்கம். இந்த பிரசங்கம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அது நீளமான பிரசங்கம், பெரிய பிரசங்கம். அது நீங்கள் வாசித்தால் மிகுந்த பலவிதமான ரகசியங்களை கண்டுகொள்ளலாம். இங்கே அவன் லுக் he said, I see heaven open, the Son of Man standing at the right hand of God. அவன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறான். அப்பொழுது இயேசுவானவர் பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறதை அவன் காண்கிறான். தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை, இப்படியான செய்தி ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் உங்களுக்கு விளக்கமாக வேதவசனத்தில் உள்ளவற்றை உங்களுக்கு கூறுவேன். தேவந்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் என்னுடைய அறை வீட்டுக்குள் போய் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6 தொடக்கம் 13 வரையும் இருக்கிறது. அதன்படி நாங்கள் இயேசு சொன்னபடி வீட்டுக்களே உங்களுக்காக நான் உங்களை காணாவிட்டாலும் நீங்கள் என்னுடைய வீடியோவை பார்க்கும் பொழுது நான் உணர்ந்து கொள்வேன். ஆக்கள் பார்த்து கொள்கிறார்கள், அவர்களுக்காக இறங்குமென்று சொல்லி நான் வேண்டிக் கொள்வேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.